குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சில முக்கியமான அப்டேட் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ கவனமாக கேளுங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்டேட்குள்ளே போயிடலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போன வாரத்துலேருந்து சொன்னது தான். இன்றைக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மையங்களும் தீவிரமாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா எலெக்ஷனு இன்னும் ஒரு 12-13 நாளில் நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ அதனால் சரியான தீவிரத்தில் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறுகிய காலம் இருக்கிறதால பேப்பர் வேல்யூஷனும் ரொம்ப தீவிரமாக கவனமாக நடத்தணும்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையில் சொல்லியிருக்காங்க இப்போ ஓகேங்களா. ஸோ அந்த அஃபிஷியல் அப்டேட் இன்றைக்கி நிறைய நியூஸ் சேனலில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டது ஓகேங்களா. ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட கேட்டபோது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இதை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணும் ஒரு சின்ன ட்ரைனிங் ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு நடத்தியிருந்தாங்க. அதுவும் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்திருக்க அஃபிஷியல் அப்டேட் என்னென்னா இந்த தேர்வு மையங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 89 மையங்களில் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தம் பண்ணி தீவிரமாக தொடங்கியிருக்காங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அப்டேட் என்னென்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி. ஸோ 10த்துக்கும் இன்னையோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரிசல்ட்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கீங்க. எனக்கு தெரியும் வேல்யூவேஷன் நல்லா தான் போச்சு ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே எப்படிலாம் கரெக்ஷன் நடக்கும் அதே மாதிரி தான் நல்ல லிபரலாக தான் போயிருக்கு. இன்னும் மேலும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா மே 8ஆம் தேதி தான் ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் ஏற்கனவே சொன்ன டேட்டை தான் சொல்கிறாங்க. இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன், வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சேஞ்சஸ்னால் எப்படின்னா 8ஆம் தேதின்றது ஒரு 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இல்லை 9ஆம் தேதி அதுமாரி 1 or 2 days கழிச்சு வரலாம் ஓகேங்களா. அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இதுதான் இப்போதைக்கு அஃபிஷியலாக நியூஸில் சர்க்குலேட் ஆகிற நியூஸ் ஓகேங்களா. இனிமேல் வந்து கம்மிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா முக்கியமாக அந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி போச்சு, கிரேஸ் மார்க்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கம்மிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போடுங்க.